அன்புக்குள்ளே ஆண்டவரும் இரட்சகருமாய் கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை மீண்டுமாய் இழந்த நாட்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாள் கூட விசேஷ விதமாய் 25 பேராய் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட சிறப்பான ஒரு தலைப்பு ஃபெய்த், விசுவாசம். வாசிக்க கேட்ட பகுதி எல்லாமே 4 பகுதிகளும் விசுவாசம். ஒன்று விசுவாசத்தின் பதில உதவி செய்வது, 2 பகுதியும். சங்கீதம் 72:12 கூப்பிடுகிற எளியவனுக்கும் உதவியற்ற திக்கற்றவனுக்கும் சொல்லப்பட்டிருக்கு. விசுவாசத்தோடு நாம் ஆண்டவரை நோக்கி அழைக்கிறப்போ ஆண்டவர் வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர். நாம் வாசிக்கிறோம், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. டு நாட் ஒரி அபவுட் ஒரு ஹார்ட். என் நாமத்தினால் எவைகளை கேட்டாலும் அவைகளை தருவேன். நானே வழியும் சத்தியம் ஜீவனும் என்று சொன்ன தகப்பன். கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான்னு சொல்லுகிறது. ஒருவேளை நாம் ஆண்டோடைய சன்னிதானத்தில் யாரெல்லாம் ஆண்டவரை நோக்கி பார்த்தாங்களோ, தாவீது கேட்டிருக்கலாம், எனக்கு ராஜாங்கம் பதவி கொடுங்கன்னு. அவர் ஜெபித்தாரான்னு தெரியல. யாரெல்லாம் அந்த முடியாத மனிதனை அந்த ஓட்டை பிரித்து இறக்க முன்னால் அந்த மனிதர் எனக்கு யாராவது உதவி செய்வாங்களா, ஏசு உள்ளே இருக்காங்க, கூட்டிகிட்டு போனால் எனக்கு ஒரு ஹீலிங் கிடைக்கும்னு நினச்சிருக்கலாம். அவர் ஜெபம் பண்ணியிருக்கலாம். நான் வாசிப்போம், நம்ம புக்கில் யோவான் 5 தான் போட்டிருக்கு, 38 வருடம் எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை. ஐ எம் ஏ ஓன்லி பர்சன். நான் தனிப்பட்டு கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கேன். ஒவ்வொரு அமாவாசை இரவுக்கும் பௌர்ணமி இரவுக்கும் தண்ணி கலக்கப்படுறப்போ யாரோ இறங்குறப்ப இவர் என்ன நினச்சிருப்பார், எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லையே, மாறும் இப்படி தான் கூட்டிருப்பார். அந்த இஸ்ரேல் மக்கள் கேட்டாங்க, ஐயா செங்கடல் வந்துட்டு பின்னால் எகிப்து வந்துட்டு இருக்கா, நாங்கள் என்ன செய்வோம்? கத்தரி நோக்கி கூப்பிட்டு தான் பின்னால் திட்டுறான், எங்களை கல்றாங்க இல்லையா, இங்கே கல்றா இருக்கான்னு முதல்ல கூப்பிட்றான். ஆண்டவரை கால் பண்ணுறான். கால் பண்ணிட்டு ஆண்டவர் ரிசீவ் பண்ணியிருக்காரா ரிசீவ் பண்ணலையான்னு அவன் எதிர்பார்க்காம ஆண்டவரை வைய ஆரம்பிச்சிடறான். இதான் நம்ம கடவுளுக்கு அண்ணே இல்லை. வீட்டில் ஒரு கஷ்டம் வந்துருச்சுங்க, ஒரு பிரச்சனை, ஒரு மரணம். என் கணவரை ஆண்டவர் எடுத்துக்கிட்டாராங்க. எங்கள் அப்பா, நான் கல்யாணமே பண்ணல, 3 பெண் பிள்ளைகள் விட்டுட்டு எங்கள் அப்பா இறந்துட்டாரு. எங்கே நாங்கள் வழிபடும் ஆண்டவருக்கு கண்ணில்லாம் கண்டவர் சொல்கிறோம். ஆனால் ஆண்டவர் நோக்கம் இல்லாமல் எதையுமே செய்யறதில்லை. அவருக்கு நோக்கம் உண்டு, எனக்கு சித்தம் உண்டு. ஐ எம் வில்லிங்கோ, எனக்கு சித்தம் உண்டு, சித்தம் உண்டு சுத்தமாக. ஆண்டவர் ஒரு நோக்கம் எல்லாமே எதையுமே செய்ய மாட்டார். ஒருவேளை எனக்கு ஒரு சுகர் வியாதி 35 வருடமா இருக்கு. 35 வருடமா சுகர் வியாதி இருந்தாலும் ஆண்டவர் என்னோடு கடந்து வந்திருக்கிறார். ஆண்டவர் என்னோடு கிட்டத்தட்ட 64 வயதுல 35 வருடம் சுகர் வியாதியோடு இருந்துகிட்டு இருக்கேன். ஆண்டவர் நோக்கத்தோடு கொடுத்துருக்கிறாரு. நான் என்ன நோக்கம்னு திங்க் பண்ணி ஜெபம் பண்ணுறப்போ ஒரு பாஸ்டர் இந்த ஏரியாவில் இருக்கிறாரு, பாஸ்டர் மேத்திஸ்ன்னு பெயர். ஜெபம் பண்ணிட்டு சாப்பிடணுங்க அண்ணன் பாரு. அவர் ஜெபம் பண்ணிட்டு சாப்பிட ஒன்றும் பண்ணாது, ஜெபத்தினால் எல்லாம் விடுதலை கிடைக்கும். அப்போ நான் ஒரு நாள் ரொம்ப பசி, எக்மோரில் 2 பேரும் காரில் வந்துக்கிட்டு இருக்கோம், ரொம்ப பசி. நான் சக்கரை இல்லாமல் காஃபி குடிக்கிறேன். அவர் பிஸ்கட்டு கேக்கெல்லாம் சாப்பிட்றாரு. அவர் சொல்ல ஜெபம் பண்ணிட்டு சாப்பிடுங்கிறாரு. நான் என்னடா இது கொடுமையாக இருக்குது, நீ கேக்கு சாப்பிட்டு ஜெபம் பண்ணிட்டு சாப்பிடுங்கிறிய. கேக்கு சாப்பிட்டு போய் செக் பண்ணால் என்ன நடக்கு, 120 320 இருக்குது. காலு கையில் நமைச்சல் வந்துடுது, ஊத்தம் வந்துடுது, சொரிஞ்சு குஷ்ரோகி கால் மாதிரி இருக்குது. என்னப்பா அது கிண்டல் பண்ணுறாரப்பான்னு ஜெபம் பண்ணேன். அவருக்கு தெரியாது நான் ஜெபம் பண்ணது, எனக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் ஆண்டவர் அன்று பேசினார், உனக்கு எதுக்கு கொடுத்துருக்கேன்னா நீ அளவுக்கு மீடியமான ஒரு சாப்பாட்டு பிரியன். என்னது எங்கே இருக்குமோ நல்லா இருக்குமோ அது உனக்கு தெரியும். எங்கே இருக்கோ இந்த உணவு இந்த இடத்துல நல்லா இருக்கும். டீ அம்பத்தூரில் போனீங்கன்னா அந்த ஒரு ஹோட்டலுக்கு முன்னால் ஒரு டீ கடை போட்டிருப்பாங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும் டீ. இப்படி ஃபிங்கர் டச்சில் உணவை பற்றி இந்தியா முழுவதும் தெரிஞ்சு வச்சுருப்பேன். இந்தியா முழுவதுமே இந்த கடையில் இப்படி சாப்பிட்டா எப்படி. கல்கட்டாவில் ஒரு விண்டர் சிட்டி, ஈஸ்ட் பெங்கால் பக்கத்து பார்டரில் ஒரு கடை இருக்குது. அது ரொம்ப சாதாரண எளிமை கடை, ரொம்ப நீட் சுத்தமாலாம் எதிர்பார்க்க முடியாது. அந்த ஏரியாவில் பேப்பரில் தான் பூரி கொடுப்பான், தட்டில் கொடுக்க மாட்டான். ஒரு சின்ன தட்டில் தான் இது கொடுப்பான். ஜொல்லுன்னா குழம்புன்னு அர்த்தம், அதை கொடுப்பான். சின்ன தட்டு 1 ரூபா பூரி. நான் 25 காசு 30 காசு தான். நம்ம ஊரில் 10 ரூபா அந்த பூரி. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், அது எந்த ஹோட்டலையுமே கிடைக்காது. இப்படி இந்தியா முழுவதும் சுவை. அளவுக்கு மிஞ்சி சாப்பிடுவேன். உட்காந்தா 2 வேளை 2 பிளேட் பிரியாணி சாப்பிடுவேன். இப்படிலாம் சாப்பிட்டா என்ன ஆகும், கொலஸ்ட்ரால் வந்துடும். கொலஸ்ட்ரால் வந்தால் கொழுப்பு சத்து கூடிரும். கொழுப்பு சத்து கூடினா இருதயத்துக்கு போகிற வால்வு அடைச்சிரும். வால்வு அடைச்சா ஹார்ட் அட்டாக் வந்து என்ன பண்ணு போவோம், செத்து போவோம். அப்போ நீ மறிக்கக்கூடாதுன்றதுக்கு தான் எனக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு. இது நான் எனக்கு முடிவு பண்ணி வச்சிருக்கிறேன். ஆண்டவர் என்னோடு பேசியிருக்கிறார். இந்த திங்கிங் கொடுத்தார். பேசுகிறாருன்னா டிஜிஎஸ் தினகர மாதிரி 3 மணி நேரம் ஆண்டவர் என்னோட முகமுகமாய் பேசினாலும் சொல்ல வரல, அந்த சீனுக்கெல்லாம் வரல.
எனக்கு ஏன் சுகர் வந்ததுங்கிறப்ப திங்கி. இதுதான் உனக்கு, இதுதான் ஆண்டவர் பேசுறது. ஒருவேளை உங்கள் ஒவ்வொருவரோடும் ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். எதுக்கு உனக்கு இந்த வேலை இல்லை? எதுக்கு உன் கணவர் எடுக்கப்பட்டார்? எதுக்கு ஒரு சகோதரர் எடுக்கப்பட்டார்? எதுக்கு உன் வீடு ஜப்திக்கு வந்துச்சு? ஏன் உனக்கு இந்த பிரச்சனை? எங்க அப்பா இத்தனை பேருக்கு உதவி செய்தாரு, நாங்கள்லாம் இவ்வளவு கஷ்டப்பட எதுக்கு? கொஸ்டின் பண்ணும் கடவுள், எதுக்கு நடந்தது? ஏன்னா கேள்வி கேட்ப அந்த நேரத்தில் முட்டாளாம், கேள்வி கேட்காதவன் என்னைக்குமே முட்டாளாம். கிளாஸ்ல கேள்வி கேட்டா அப்பதான் ஐயோ சிரிச்சிருவான் எல்லாரும், என்னடா தெரியலையேன்னு. ஆனா கேள்வி கேட்காத என்னைக்குமே முட்டாளாம். அப்ப நம்ம அந்த நேரத்துல ஃபுல்லா இருக்கணுமா, எப்பவுமே ஃபுல்லா இருக்கணுமா? ஆண்டவர்கிட்ட அப்பப்போ கேள்வி கேட்கணும். என்னங்க 35 வருஷமா நான் 40 வருஷமா நான் 5 தலைமுறையா கிறிஸ்தவன், எனக்கு பிரசங்கம் பண்ண வரலையாங்க? கேளுங்க, கேளுங்க கடவுள்கிட்ட. 45 வருஷமா லே பிரிச்சரா இருக்கேன், இந்த ஐயர் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கல, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஏதோ ஒரு இடத்துல ஐயர் ஒரு கொஸ்டின் பண்ணிப்ப அவர் மனசுல வச்சுட்டு கொடுக்க மாட்டார். இதுதான் நடக்கிற சம்பவம். ஏதோ ஒரு ஐயரை எங்கேயோ கொஸ்டின் பண்ணிப்போம், அதை மனசுல வச்சுட்டு நமக்கு எங்க வருது அந்த இடத்துல என்ன பண்ணிடுவாரு, போட்டு தெளிவார். ஐயா சொன்னா நிறைய திருச்சபை கட்டுறாருன்னு, எல்லா பிஷப்பும் தெரியும், உண்மைதான், எல்லா ஐயரும் தெரியும். ஆனா எனக்கே மெம்பர்ஷிப் சிஎஸ்சியில் எடுத்துட்டாரு ஒரு ஐயர். எனக்கு நான் பெரிய கிங்கா? உலகத்துக்கே தெரியும் 250 ஐயர் சென்னை பேராயத்தில், 100 ஐயர் ரொம்ப க்ளோஸ்டு ஃப்ரெண்டு, ரொம்ப நெருங்கிய நண்பர்கள். 250 பேரும் என் பேரை சொன்ன தெரியும், 150 பேர் அவங்களோட டச்சிங் விரலில் வச்சிருப்பேன், என்ன உதவினாலும் செய்வாங்க. அப்படிப்பட்ட நிலைமையில ஏன் மெம்பர்ஷிப் எடுத்துட்டாரு? அப்பதான் கேட்டேன் எதுக்குன்னு கேட்டேன். நீ ஒரு நாள் கமிட்டியில் அவரை கேள்வி இப்படிதாம்பா கொடுக்குறான், நான் கண்டுக்கலான்ட்டு அவன்கிட்ட போனார். போனா ஒண்ணுமே இல்லைன்னா போனவர் ஒரு ஏழை வேஷம் போட்டு, அங்கில போல ஏழை வேஷம் போட்டு போனார். போறப்ப என்ன வேணும்? சரி ஒண்ணுமே இல்லைங்க, நல்ல மனுஷனா இருக்கிற, எந்த மிஷினரி அனுப்புனாலும் சர்ச்சில் வாழ்வு கொடுப்பார். ஒரு மிஷினரி வடநாட்டிலேருந்து வந்துட்டாங்கன்னா ஒரு மெசேஜ் ஷார்ட் சொல்ல கேட்பாங்க. நிறைய ஐயருங்க கொடுக்க மாட்டாங்க, என்னதான் பழகினாலும் ஏதாவது ஒரு காரணம் சொல்லுவாங்கன்னா. சார்லஸ் ஜெயக்குமார் ரெட்டில்ஸில் இருக்கிறப்போ அனுப்புனா எனக்கு அப்போ அவர் அறிமுகம் இல்லை. காலேப்புங்கிற ஒரு சகோதரர் தான் என்னை அவர் அறிமுகம் பண்ணார். விஸ்வானியில் காலேப்புங்கிற ஒரு சகோதரர் தான் அவரை எனக்கு அறிமுகம் பண்ணார். அப்போ அவர் இதே மாதிரி ஐயா சொல்கிறாங்க, அண்ணன் சொல்கிறாங்க, என்ன அனுப்பு பாம்பார், என்ன ப்ரோக்ராம் மாற்றி கொடுப்பார். இதே மாதிரி கொடுக்குற மனிதர் பாதி கொடுக்க என்ன, இவர் பாதி கொடுக்கணும்னு 3 பேர் அந்த ஊரில் கொடுக்குறவங்க. அப்போ இன்னொருத்தட்ட போனார். 3 பேர்கிட்ட போனோடனே அவர் பாதியை கொடுத்துட்டார், சொத்துல பாதியை அவனுக்கு கொடுத்துட்டார். அடுத்தவர் போனார், அடுத்தவர்கிட்ட போனால் அவர் என் முழு சொத்து, அவன் பாதியாக கொடுத்தான், நான் ஃபுல்லாக கொடுக்குறேன்ட்டார். ஃபுல்லாகவே கொடுத்துட்டார். ஒரே ஆச்சரியம், ஒரு மனுஷன் பாதி கொடுத்தாரு, 2வது மனுஷன் ஆஃப் கொடுத்தாரு, அப்போ 3வது மனுஷன் என்னத்தை கொடுப்பார்? போனார். 3வது மனுஷன் என்னையே உனக்கு கொடுக்குறேன், என்னையே உனக்கு கொடுக்கிறேன். ஒருவேளை வேதம் சகையு மனம் திரும்பி வந்த பொழுது என் சொத்துக்களில் சரிபாதியை ஏழைக்கு கொடுக்கிறேன்னு சொன்னார். சொத்துக்களில் சரிபாதியை யாராட்ட அநியாயத்தை வாங்கினா நான் 4 மடங்கு திரும்ப கொடுக்கிறேன். ரட்சிப்புக்காக ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்காக வந்தார். மனமாற்றத்துக்கு காலத்துல இயேசு கிறிஸ்து இதே மாதிரி ஒரு ஆலயத்தில் நிற்கிறப்போ ஒரு ஏழை தாய் தனக்கு உண்டானதை எல்லாத்தையும் போட்டு விட்டாங்க. ஏழை தாய்ன்னு வேதம் சொல்லுது. ஆனா நம்மாட்ட என்ன இருந்துச்சோ அப்படியே எடுத்து உண்டியல்ல போட்டாங்க. அதை பார்த்தாரு ஆண்டவர், என்ன சகையு பாதி கொடுத்தாரு, ஏழை தாய் முழுசா கொடுத்தாங்க. தன்னையே ஜீவ பலியாய் கொடுப்பதற்காக இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வந்தார். தன்னையே ஜீவ பலியாய் கொடுக்கிற ஆண்டவர்கிட்ட நாம எதை கேட்டாலும் அவர் கொடுக்கும் ஆண்டவர். என் நாமத்தினால் எவைகளை கேட்டாலும் அவைகளை தருவேன்னு சொல்றாரு. என் பிள்ளைகள் டாக்டர் ஆகணும்னு நினைச்சேன், நான் ஒரு கை நாட்டு படிக்காத ஆளு, என் பிள்ளைகளை டாக்டர் ஆகிறதுக்கு எம்எஸ் எம்டி படிப்பதற்கு இந்த சமூகத்துல ஏதாவது ஒரு உதவி செய்யணும், என் பிள்ளைகள் மூலம் டாக்டராய் உதவி செய்யணும்னு நினைச்சேன். ஆனா படிக்காத எனக்கு என் பிள்ளைகள் டாக்டராய் படிப்பதற்கு, ஒரு பிஐ படிப்பதற்கு, பிஇ படிச்சு அநேக மக்களுக்கு உதவி செய்வதற்கு இந்த சமூகத்துல உதவி செய்தார். ஆடை இல்லாமல் வந்த எனக்கு பெருத்த ஆடை, இன்னைக்கு கூட புதுச்சட்டை தான் போட்டு வந்தேன். இப்படி தினமும் புதுச்சட்டை போடுற அளவுக்கு ஆண்டவர் கொடுத்து கொண்டே இருக்கிறார். இப்படிப்பட்ட வாழ்வை கொடுத்த ஆண்டவர் உங்களுக்கு எங்க கொடுக்க மாட்டார்? அதுதான் இந்த 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்துல அந்த தீர்க்க தரிசிகளின் புத்திரரின் மனைவி, இந்த சன் ஆஃப் ப்ராஃபிட், அப்படி ஒய்ஃப் ஒரு தீர்க்க தரிசிட்ட போய், ஐயா என் கணவர் பாதியில செத்து போனார், என் பிள்ளைகள் எல்லாம் வறுமையால் இருக்கு, என் கணவர் ஊழியத்தின் பாதையில உணவு இல்லை, கடன் வாங்கினாரு, நீ கடன் வாங்குறவங்கள நீ நெருக்குறாங்கப்பா,
கடன் வாங்குறவங்களாம் எனக்கு தொல்லை பண்றாங்க, ஏதாவது வழி சொல்லுங்கப்பா. என் கணவர் உங்களுடைய கடவுளின் நாமத்தை சொன்னாரு, என் வாழ்வு பின்தங்கின நிலைமையில இருக்குன்னு அந்த அம்மா கெஞ்சி அவர்கிட்ட போய் சொல்லுது. அவரு கேட்கிறாரு, ஒண்ணுமே கேட்கல, உன்கிட்ட என்ன இருக்குங்கிறார். இப்ப நான் உனக்கு என்ன செய்யணும்? வாட் கேன் ஐ டு? நான் உனக்கு என்ன செய்யணும் அதை சொல்லு, நான் உனக்கு என்ன பண்ணணும் நீ அதை சொல்லுங்கிறார். உடனே அந்த அம்மா சொல்லுது, ஐயா என் வீட்டில் கொஞ்சம் என்ன இருக்கு, உன் வீட்டில் என்ன இருக்குங்கிறார். அரிசி இருக்கா, பருப்பு இருக்கா, சீனி இருக்கா, என்ன இருக்கு உன் வீட்டில்? அதாவது அழகா ஒரு தாயிட்ட ஒரு ஒரு ஊழியர் போனாராம் ஒரு கிராமத்தில். ஒவ்வொரு வீட்டையா தட்டினாராம், யாருமே ஏற்றுக்கலையா. ஒரே ஒரு வீட்டுக்கு போனாராம். ஒவ்வொரு வீட்டுக்காக போயிட்டு, ஒரு வீடு பெரிய வீடு, முன்னால் ஒரு கேட்டு, அப்புறம் போர்ட்டிகே கேட்டு, அப்புறம் மெயின் கேட்டு, பெட்ரூம் கேட்டு, இத்தனை கேட்டை திறந்து வந்து இங்கே ஒன்றும் இல்லைன்னாங்க. போயிட்டு வானாங்க. அந்த கிராமத்தில் அப்படியே நடந்து போகிறப்போ ஒரு வீடு திறந்தே இருந்துச்சு. திறந்தே இருக்கப்போ அந்த வீட்டை தட்டுறாங்க. அவங்க போய் தட்டுறாங்க, அந்த வீட்டை திறந்திருக்க வீட்டை தட்டுறாங்க. குடிசை வீடு. எஸ் கமிங், வெல்கம் நாங்களாம். சவுண்டு கேட்டுச்சா, உள்ளே வாங்க, வரவேற்கிறேன். உள்ளே போனால் 8 பிள்ளைய, 8 பிள்ளைகளுக்கு ஒரு படி அரிசி வேணும். அந்த அம்மா 1/4 படி அரிசி தான் இருக்குது, அதை தண்ணியாக காய்ச்சி வச்சிருக்கு 8 பிள்ளைகளுக்கு கொடுக்க. போன அந்த ஒன்றும் இல்லாதாலையும் நீயும் உட்கார, உனக்கு சோறு போட. எங்கள் வீட்டில் 8 பிள்ளை, 8 பிள்ளையில் நீயும் 9வது பிள்ளை உட்காரு, இருக்கிறத பகிர்ந்து சாப்பிட அந்த ஏழை தாய் கொடுத்தாங்களாம். அந்த ஏழ்மையை பார்த்து போனவர் சொன்னாராம், இன்னுமா உன் வீட்டில் இருக்குன்னாராம். நான் இது ஒரு கதை வாட்ஸ்அப்பில். அந்த அம்மா, என் வீட்டில் 1 மீட்டர் புது துணி ஜாக்கெட்டுக்காக வாங்கினேன், அதான் இருக்குன்னாங்களாம். அவர் சொன்னாராம், இந்த பக்கத்து வீட்டில் உன்ட்ட இந்த டேப் எடுத்து அழன்னாங்களாம். அவன் அந்த அம்மா, என்கிட்ட டேப்பே இல்லை, சோத்துக்கே வழியில் டேப் எங்கேயா இருக்கு? அப்போ பக்கத்து வீட்டில் ஒரு அக்கா இருந்தாங்க, அவங்கள போய் வாங்கிட்டு வாங்கினாங்களாம். அவர் அளக்க சொன்னாராம். அந்த அம்மா அளந்தாங்களாம் அந்த 1 மீட்டர் துணியை. அளக்க ஒரு மீட்டராக வந்துச்சான். நீ நிறையா ஒரு நோயை நிறையா வந்தோடனே போதுன்னு அந்த அம்மா சொல்லிச்சான். இப்போ நின்றுட்டான். நின்னோடனே இது ஜாக்கெட் தைச்சி விற்று உன் கஷ்டத்தை தீர்த்துக்கொண்டாங்களாம். இந்த அம்மா கஷ்டத்தை தீர்த்துச்சான். முதல் வீட்டில் ஒரு வீட்டுக்கு போனார்ல, பணக்கார வீடு. அவன் கணவர் துபாயில் இருக்கிறார், நிறைய காசு வருது, ஒரு மாதத்துக்கு 10 லட்ச ரூபா சேலரி வருது, பெரிய பங்களா, ஒரே ஒரு அம்மா. அந்த அம்மா தான் வந்து திறந்துச்சு. எவன்டா அவன் என்ன கேட்டுச்சு எடுக்கிறப்பவே. ஆம்பளை இல்லாத வீட்டில் எடா தட்டுற ஓடுறான்னுச்சு. சோறு கொடு, ஒன்றும் இல்லை, கிளம்பு போ. அந்த அம்மா கிளம்பிட்டு, அந்த வந்தவர் கிளம்பிட்டாரு. நடந்த இந்த ஏழை வீட்டுக்கு வர்றாரு. இந்த ஏழை வீட்டில் நிறையா காசு வந்துட்டு, உடனே வேலை கம்பெனி அவளுக்கு எப்படி காசு வந்தது இன்னும் கேட்கறது மட்டும் இல்லை. இந்த அம்மா துணி அளந்துட்டு இந்த டேப் அடுத்த நாள் கொண்டே கொடுக்குது. எதுக்குன்னு கேட்டுச்சு. ஒரு சன்னியாசி வந்தார், ஏழை, என் வீட்டில் சோறு இல்லை, ஆனால் அங்கே 8 பிள்ளைகள் கொஞ்சம்தான், அதை பகிர்ந்து சாப்பிட்டோம். ஆதி அப்போஸ்தல மக்கள் அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்தில் கடைசி பகுதியிலேருந்து அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்தில் இருக்கிற பகிர்ந்து கொண்டார்கள். அந்த பகிர்ந்து சாப்பிட்டோம். போனவர் ஒரு பிளெஸ்ஸிங் கொடுத்துட்டாரு, இதை அளந்துட்டு போனேன். அளந்தா நிறைய துணி வந்துட்டு, அதுக்கு தான் உங்கள்கிட்ட டேப். அப்படிப்பட்ட ஆளாக வருன்னு உடனே வேலைக்காரனை கூப்பிட்டு, அந்த ஆள் எங்கே இருந்தாலும் போய் பிடிச்சிட்டு வா, பிடிக்காமல் உள்ளே வரக்கூடாது, வந்தால் வெட்டிடும் நீன்ட்டு வேலைக்காரனை அம்மா திட்டிச்சான். உடனே அந்த வேலைக்காரி போய் தேடுது. அவர் அந்த போஸ்ட் பாஸ்ன்னு சொல்கிற அந்த அம்பேத்கர் சிலை முன்னால் அவர் உட்காந்துருக்கார். போய் எங்கள் அம்மா கூப்பிடுது, வரலன்னா நீ அந்த அம்மா வேலையை விடு, அது ஒரு ராட்சசி, மனுஷ பிறவி கிடையாது, அது ஒரு பிசாசு, அதனால் நீ வந்து அந்த ஆள்கிட்ட முகத்தை காட்டிட்டு போனோன்னே இவ்வளோ, ஐயா சாரி, அவங்கள தெரியாமல் போங்கன்ட்டேன், நீங்கள் எங்கள் வீட்டிலே தங்குங்க, எங்கள் வீட்டிலே தங்குங்க, அதையே நீங்கள் செய்யணும். ஒரு பெட்ரூம் கொடுத்து ஏசி ரூம் போட்டு 3 வேளை சாப்பாடு கொடுத்துக்கிட்டே இருந்தது 1 வாரம். இவர் ஒன்றுமே பிளெஸ்ஸிங் பண்ணலை. அந்த அம்மா பொறுக்கலை. கடைசியில் அந்த வீட்டுக்கு போய் துணி உடுத்திய, எனக்கு ஒன்றுமே தெரியலன்னு நினச்சிட்டு ஏதாவது சொல்லியான்னுச்சு. இப்போ நீ என்ன சரி, எனக்கு ரொம்ப தும்மலாம் வந்துக்கிட்டு அதே கண்டினியூ பண்ணிட்டு போயிட்டார். பொதுவாக வாழ்க்கையில் நாம் எப்படிப்பட்ட மக்களாய் காணப்படுகிறோம்? எலிசா 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்தை திரும்ப வாசித்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை, ஏழை, ஒன்றுமே இல்லை, ஏழை. ஜெபம் பண்ணுது. தீர்க்கதரிசி ராபிட்ட போது, ஐயா ஏதாவது கொடுங்க, எனக்கு ஒன்றுமே இல்லை, ஏதாவது கொடுங்க, எனக்கு ஒன்றுமே இல்லைன்னு கேட்குது. அவர் சொல்கிறாரு, அந்த அம்மாவுக்கு பெருத்த ஆசை வந்த பொழுது என்னாச்சு, பக்கத்தில் போய் திரும்ப குடம் வாங்கிட்டு வாங்குற.
அந்த தண்ணி நின்று போச்சு, அந்த எண்ணெய் நின்று போச்சு. அந்த எண்ணெயெல்லாம் விற்று கடனை தீர்த்து பிள்ளைகளுக்கு உணவு இருந்ததான். இதுதான் பூரணமான வாழ்வு. எப்போதுமே நம்ம ஆண்டவரை நம்பி வர்றப்போ சொல்றார் லைஃப் சேவிங் ஃபெய்த். அழகா இங்கிலீஷ்ல சொல்றாங்க உலகத்தை காக்கும் பற்றுறுதி விசுவாசம். எபிரேயர் 11 சொல்றப்போ ஹோல் பைபிளை சொல்லுவாங்க. முழு பைபிளையும் எபிரேயர் 11 சொல்லுவாங்க. முழு பைபிள் எஸ்எம்எஸ்ல சொல்லுவாங்க. அதை ஆதா, நோவா, ஆபிரகாம், மோசே, யாக்கோபு, ஈசாக்கு, மோசே, தானியேல், சவுல், தாவீது, கடைசியில் அந்த பைபிளை கொண்டாந்து முடிப்பார் இயேசு. சொல்றப்ப சொல்வார் விசுவாசம் எனது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாத நிச்சயம். அதை முடிச்சிட்டு 12 சொல்வார் உன்னில் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நமக்கு இருக்க. மேகம் என்பது கணக்கே எடுக்க முடியாது. கூட்டம், நீ ஃப்ளைட்ல போய் மேலேருந்து கீழே பார்த்தீங்கன்னா மேகத்துடைய தன்மை தெரியும். கூட்டம் கூட்டமா கூட்டம் கூட்டமா கூட்டம் கூட்டமா. அதே மாதிரி ஹில்ஸ், நீங்க ஊட்டி கொடைக்கானல் போய் நின்று மிச்சில நின்று மேகத்தை பார்த்தீங்கன்னா கூட்டம் கூட்டமா அப்படியே அந்த மரத்தை தட்டிக்கிட்டு போம். இதே மாதிரி இந்த மேகம் மாதிரி மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து இருக்க பாரமான யாவற்றை தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறோம் முடிக்கிறோமாய் இயேசுவை நோக்கி ஃபாலோ டு தி ஜீசஸ். என்னுடைய கோல் இயேசுவை நோக்கி. ஒருவேளை அந்தந்த லெந்து காலத்துல ஆண்டவராகிய இயேசுவை நோக்கி நீங்க பார்க்கிறப்போ உன் துக்க நாட்கள் முடிந்து போச்சு சொல்றார். நான் இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன் சொல்றார். ஒருவேளை இந்த லெந்து நாட்களும் கொடுக்கப்பட்டதின் நோக்கமே ஜெபத்துல ஆண்டவருடைய சன்னிதானத்துல காத்திருந்து ஐயா என் பிள்ளைக்கு திருமணம் நடக்கல, என் பிள்ளை கருப்பா இருக்கா, ஆனா ஒரே மாப்பிள்ளை தான் பார்க்கணும், அந்த ஒரு மாப்பிள்ளை ஓகே ஆகணும். நீங்க எப்ப நம்பிக்கையோடு ஆண்டவருடைய சன்னிதானத்தில் ஒப்பு கொடுக்குறீங்களோ என் மகனுக்கு நல்ல மணப்பெண் வேணும்பா, நல்ல மணப்பெண் என் மகனுக்கு வேணும்னு ஏற்ற துணை என் மகனுடைய வாழ்க்கைக்கு அவனுடைய குணத்திற்கு தகுந்த மணப்பெண் வேணும். நீங்க இப்படி ஜெபிக்கிறப்போ உங்கள் ஜெபத்தை கேட்டு விடுதலை கொடுக்கும் ஒரு உயிருள்ள ஆண்டவர். என் குடும்பத்தில் ஒரு அமைதி இல்லாத சூழ்நிலை, எனக்கு ஒரு அமைதியை தாங்க. சகோதரருக்குள்ள ஒரு விட்டு கொடுக்கிற தன்மை இல்லை, எனக்கு விட்டு கொடுக்கிற தன்மையை தாங்க. இந்த உலகத்தில் தான் என்னத்தை கொண்டு போறேன், இந்த உலகத்தில் ஒண்ணுமே கொண்டு வந்ததில்ல, இந்த உலகத்திலிருந்து ஒண்ணுமே கொண்டு போறதில்ல. ஆனா இருக்கிறவரை நான் ஒரு சாட்சியுள்ள பிள்ளையாய், நான் ஒரு சாட்சியுள்ள பிள்ளையாய் வாழணும். ஆண்டவருடைய சன்னிதானத்துல ஆண்டவரே எனக்கு விடுதலை கொடுங்க, ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்க, எனக்கு ஒரு கிருபை தாங்க என்று ஆண்டவரை நோக்கி பார்க்கிறப்போ நிச்சயமாகவே ஒரு விடுதலை கொடுக்கும் ஒரு ஜீவனுள்ள ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். உலகம் எப்படி இருக்குன்னா வால்டர் வில்லியம் WW அமெரிக்காவில் இருந்தாங்க, அனைவருக்கும் தெரியும். 1940 இருந்தாங்களாம். சிந்துபாத்துன்னு தினத்தந்தி ஞாபகம் வந்திருக்கோம். நான் இளமை பருவமாக இருக்கும்போது நிறைய பேர் சிந்துபாத்து டீ கடையிலேருந்து ஓசியில் படிப்பாங்க. அப்போ சன் நியூஸ் சேனல்லாம் வரல, பேப்பர் தான் நியூஸ். அந்த சிந்துபாத்து படித்தா தான் சாப்பிடுவாங்க, தூங்குவாங்க. துணுக்கு, அதே மாதிரி அந்த துணுக்கு காமெடி எழுதுகிறவங்க. அதில் இந்த வில்லியம்ங்கிறவர் ரொம்ப அழகாக எழுதுவாராம். வால்டர் வில்லியம் 40 விழுக்காடு மக்கள் அமெரிக்காவில் அவருக்கு ரசிகர்களாக இருந்தாங்களாம். 40%. அவர் மரிக்கிறப்போ 80 வயதுக்கு மேலே மரிக்கிறாரு. அப்போ எழுதலை. அவருடைய மரணத்தில் அவரை அடக்கம் பண்ணுவதற்கு உலக பிரகாரமாக இருந்தது 2 பேர். அவருடைய துணைவியாரும் அந்த பாஸ்ட் மட்டும்தான். இந்த உலகம் ஆதரவு இல்லை. இதுதான் உலகம். உலகம் என்பது அழகா இளையகுமாரன்ட்ட காசு இருக்கிற நண்பர்கள் இருந்தாங்க. காசு இல்லை, நண்பர்கள் இல்லை. சனிக்கிழமை சாயங்காலம் தான் விரட்டி பிடிச்சி கம்பை போட்டு, மூங்கில் கம்பை போட்டு 4 காலை கட்டி தூக்குறப்ப தான் மேலே பார்க்கும், என் தெய்வனே ஏன் என்னை கைவிட்டீங்க. ஒருவேளை வாழ்க்கையில் அப்படி கூப்பிடுறதுக்கு தான் நமக்கு கொடுக்கப்பட்டது இந்த காலங்கள். இந்த லெந்து காலங்கள் என்பது அட்வென்ட் இயேசுவின் வருகையின் காலம். இயேசு எனக்குள்ள வந்திருக்கிறார், எனக்கு வாழ்வு கொடுத்திருக்கிறார். இயேசுவே வாரும், ஆவியானவரே வாரும், பசுத்த தேவனே என்கிட்ட வார்த்தைன்னு கூப்பிடுறது அட்வென்ட். லெண்டல் என்பது என்னை புதுமைப்படுத்திக் கொள்கிற ஒரு காலங்கள். எப்படி இலை விழுந்த மரத்துல இலை தழுக்கிறப்ப தளன்னு இருக்கும், பசுமை பச்சை. மனமாற்றம், மனம் மாறி பழைய வழியை விட்டு புதிய மாறி மன உருவாக்கம், மாற்றுருவாக்கம், நம்மை புதுப்பித்து விடுகிற காலம். இந்த உலக பிரகாரமா இந்த உலகம் நம்மளை காப்பாற்றாது. அழகா கண்ணதாசனோ யாரோ ஒருத்தர் எழுதினார், வீடு வரை உறவு காடு வரை பிள்ளை
கடைசி உரை யார்? வேதத்தில் வாசித்தான் எழுதினார். வேதத்தை வாசித்த பிறகு அதை எழுதினார். உறவு என்பது மனைவி வீடு வரை. அழகாக அந்த மனைவியை பற்றி சொல்கிறப்போ ஒருத்தருக்கு 4 மனைவி. 4 மனைவி யாருன்னா முதல் மனைவி அவன் இறந்த உடனே அவன் விட்டு போயிடுது அந்த தாலி நகை. 2வது மனைவி சொத்துக்கள். 3வது புகழ். 4வது கடைசி வரை இருக்கு அவனுடைய புகழ். ஒருவேளை இந்த உலக பிரகாரமாக எப்படிப்பட்ட மக்களாய் காணப்படுகிறோம்? ஆபிரகாம் லிங்கன் அமெரிக்காவில் ஒரு பின்தங்கனை இனத்தை சேர்ந்தவர் தான். ஆனால் அமெரிக்காவில் ஜனாதிபதியாக மாறினார். அவருடைய நிலைமை புத்தகம் வாசிப்பதற்கு அவர்கிட்ட சொந்த புத்தகம் கிடையாதான். யார்ட்டையாவது ஃப்ரெண்டு நண்பர்கிட்ட ஓசி வாங்கி தான் பிடிச்சாராம். ஷேக்ஸ்பியர் ஒரு அட்வான்ஸ் டெக்னாலஜி. இயேசு கிறிஸ்து வருவதற்கு ஒரு வழிகாட்டி ஷேக்ஸ்பியர்னு சொல்லுவாங்க. வாலிபனே எழுந்திரு. நாடகங்கள் மூலம் கதைகள் மூலம் மக்களை கவர்ந்தவர். ஆரம்பகால வாழ்க்கை உணவில்ல, ஏழை குடும்பம். குதிரை லாயத்தில் போய் குதிரையை பாதுகாத்தார். ஒருத்தர் குதிரையை விட்டு போனார். குதிரை லாயத்தில் அந்த சர்க்கஸ் நடக்கிற கொட்டாயில் போய், சினிமா நடக்கிற நாடகம் நடக்கிற கொட்டாயில் போய் உட்கார்ந்துருக்காரு. வெளியே யாராவது விட்டு தருவாங்களான்னு குதிரையில் வந்துட்டு இந்த குதிரையை பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு போனாராம். சொல்லிட்டு போனோன்னா அந்த குதிரையை நல்லா தொடச்சி கழுவி அதை நல்லா சைனிங்காக வச்சுருந்தாராம். $1 கொடுக்குற ஒரு சைனிங் வந்து $10 கொடுத்தாராம். ஆக சூப்பர் தொழிலாக இருக்குன்னு அப்படி குதிரையை பார்த்தாராம். ஒரு குதிரை லாயம் வச்சாராம். குதிரை லாயம் வச்சுக்கிட்டு அந்த நாடக கொட்டையிலேருந்து வெளியே வரான்ல அவன்கிட்ட அவங்க பேசுவாங்க. இந்த சினிமா முடிஞ்சோடனே இந்த டிவியில் பேட்டி கொடுக்க கேட்காங்க பாருங்க. வேலையை விட்டுட்டு இவன் காசை போட்டுட்டு பார்க்கணும், எப்படி இருந்தது, நல்லா இருந்ததா, இப்படி இருக்கு. அதே மாதிரி ஒருத்தரையா பேசிட்டு போவாங்களாம். அதை ரிசைன் பண்ணுவாராம். அதுக்கப்புறம் அதில் உள்ள குறைகளை சொல்லி இவரே எழுத ஆரம்பிச்சாராம். வாழ்க்கையில் ஷேக்ஸ்பியர்னா 2000 வருஷத்துக்கு முன்னால் வாழ்ந்த ஷேக்ஸ்பியரை பேசிக்கிட்டு இருக்கோம். ஒன்றும் இல்லாத வாழ்க்கையில் உயர்ந்திருக்கிறார். விடாப்பிடி, விடாமுயற்சி. ஹிட்லர் நல்ல மிலிட்ரி ஆஃபீஸர், பொம்பளை கிடையாது, ஜோக்கு கிடையாது, குடி கிடையாது, சிகரெட் கிடையாது, சூப்பர் ஆள். ஆனால் கடைசியில் நாண்டு கொண்டு செத்தான். நாண்டில் துப்பாக்கியில் அவனே சுட்டுக்கிட்டான். திருமணம் பண்ணி 4 மணி நேரத்தில் 2 hours தான் இருக்கிறான். அவனே ஷூட் பண்ணிக்கிட்டான். ஏன்னா பயங்கர அறிவாளி, பயங்கர பிரில்லியன்ட், எதையும் செய்யக்கூடிய திறமை, செஞ்சு தான் முடிப்போம். எடுத்தது அது என்ன இருந்தாலும் பரவாயில்ல, கவலைப்படுறதில்ல. உன்னால் முடியும் தம்பி, முடிச்சாரு. அந்த பெரிய உலகத்தில் ஹிட்லர் என்பவர் சகை மாதிரி குள்ளமாக இருந்தாலும் உலகத்தையே கண்ணை விரல விட்டாடினார். அமெரிக்கா, இங்கிலாந்து, பிரான்ஸு, அந்த ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் வந்து பாடுறான்ட்டான். கடைசியில் வேற வழி இல்லாமல் ஜெர்மனியை அழிச்சிடுறாங்க. அதுக்கு தான் சாகுறான். ஆனால் எந்த உலகத்தில் நல்ல அன்னைக்கு இருந்த படைத்தலைவில் எல்லாருக்குமே தண்ணி அடிப்பாங்களாம், சிகரெட் பிடிப்பாங்களாம், பெண் பொம்பளை சோக்குரு எல்லாமே இருக்குமா. ஆனால் இவன் எதுவுமே கிடையாதான் ஹிட்லர்ட்ட. ஆனால் கடவுளுக்கு கீழ்ப்படியிலான பெரிய ஆள் ஆகிட்டான். அந்த கீழ்ப்படி இருந்தால் ஷேக்ஸ்பியர் அந்த ஆபிரகாம் லிங்கன் மாதிரி பெரிய ஆளாக இருப்பான். ஒருவேளை பெர்னார்ட் ஷா பெரிய ஒரு மளிகை கடை வச்சிருந்தவர் தான் பெரிய ஒரு தத்துவ ஞானியாக பெர்னார்ட் ஷா மாறினார். ஒருவேளை நாம் எங்கே பிறந்தோம், எங்கே இருக்கிறவங்கள ஆண்டவரை நம்ம விசுவாசிக்கிறப்போ ஆண்டோடைய சன்னிதானத்துக்குள்ள மாடல் லைஃப் கர்த்தரை நம்பி தான் அவங்க வாழ்கிறாங்க. எதை செய்தாலும் ஞாயிற்றுக்கிழமை ஆனால் சர்ச்சைக்கு போயிடுவாங்க, வெள்ளிக்கிழமை ஆனால் சர்ச்சைக்கு போயிடுவாங்க. ஞாயிற்றுக்கிழமை அவங்க வீட்டில் பார்க்க முடியாது, ஞாயிற்றுக்கிழமை தொழில் பார்க்க முடியாதுங்கிற அந்த நம்பிக்கை. நேற்று ஒரு மிஷனரியை பார்க்குறப்போ உலக அளவில் ஒரு ஓட்டப்பந்தயத்தில் சண்டே ஓடினா ஒரு ஃபர்ஸ்ட் ப்ரைஸு, ஆனால் ஓடலையா. அடுத்த நாள் வாரத்து நாட்கள் ஓடினதில் அவர் தான் உலக சாதனை படைத்தாராம். அந்த அளவுக்கு நாம் எப்படி ஆண்டுடைய சன்னிதானத்தில் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். எப்படி நம்பிக்கையோடு அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்தில் அவங்க நடந்து போகிறப்போ, பேதுருகள் நடந்து போகிறப்போ விசுவாசத்தோடு கொண்டாந்து போடுறாங்க பாருங்க. ஃபெய்த். பாஸ்டர் சாம் சுந்தரத்தை பற்றி சொல்கிறப்போ நான் சொல்லுவேன், பாஸ்டர் சாம் சுந்தரம், டாக்டர் டிஜிஎஸ் தினகரன், ஜீவானந்தம், டாக்டர் ஜேசி, இவங்க 4 பேரும் சென்னையில் இருக்கிற வரையும் சென்னைக்கு போயில் வரல. சென்னைக்கு வர போயிடலாம், ஆந்திராவுக்கு போயிடும், ஒரிசாவுக்கு போயிடும். 4 பேரும் பரிசுத்தவான்கள். சாம் சுந்தரம் முழங்காலே நின்று தேசத்திற்காக ஜெபிக்கிற ஒரு மனிதர். டாக்டர் டிஜிஎஸ் தினகரன் இந்த மக்களுடைய வாழ்விற்காக தன் வாழ்வை அர்ப்பணித்தவர். வியாதியின் மத்தியில், முடியாத மத்தியிலும் நின்று ஆல்டர் கால் கொடுப்பார். யார் அந்த பீலா?
யார் அந்த பரமேஸ்வரி? கர்த்தர் உன்னை தொடுகிறார். ஆண்டவருடைய சன்னிதானத்தில் காத்திருந்து யார் அந்த மனிதன்? டாக்டர் ஜேசி, பெரிய டாக்டர் நாசரேத், எல்லாத்தையும் நஷ்டமும் குப்பையுமாய் விட்டுட்டு 2 சட்டை 2 பேண்ட் ஒரு அவாய் செருப்பு. ஒரு டச்சிங்க்கு வந்து 5000 ரூபாய் அன்னைக்கு கொடுப்பான், இன்னைக்கு 50 லட்சம் கொடுப்பான். ஆனா ஏழைக்காக தன் வாழ்வை அர்ப்பணித்தார். ஜெபிக்கிற ஒரு மனிதன். ஜீவானந்தம், மகிழ்ச்சி ஆசிரியர், மகிழ்ச்சி திருச்சபை, மக்களுக்காக அது எளிமையான வாழ்வு. இவங்கெல்லாம் இருக்கிற வரை சென்னையில் ஒரு புயல் வராது. நம்ம ஊர்லேருந்து 100 கிலோமீட்டரில் நிற்கும். காலையில் பேப்பரில் பார்ப்போம், புயல் திசை மாறி ஆந்திராவை நோக்கி கடந்து காக்கிநாடாவில் அடித்து நொறுக்கியதுங்கும். ஆனால் இன்னைக்கு எல்லா புயலும் சென்னைக்கு வந்துக்கிட்டு இருக்கு. நிறைய பாஸ்டர்ஸ் இருக்கும், நிறைய ஊழியக்காரங்க இருக்காங்க. எல்லாருமே சாட்சி இல்லாத வாழ்வு. பாஸ்டர் சுந்தரம் சர்ச்சுக்கு போனீங்கன்னா மெயின் கேட்டில் ஒரு ரோடில் டெத்து விழுந்தா கம்பு வச்சு கட்டியிருப்பான், அதே மாதிரி கட்டி வச்சுருக்காங்க. மெயின்லைன் சர்ச்சு தான் நம்ம சாபம்னு சொல்கிறோம், வெண்டிக்காய் சர்ச். குன்றத்தூரில் ஒரு சர்ச்சுக்கு போனீங்கன்னா 2500 பேர் இன்னைக்கு மூடி வச்சுட்டு 2 குரூப் ஆகி கல்யாண சித்தத்தில் ஆராதிக்கிறாங்க. நம்ம வட்டம் சின்ன வட்டம், விட்டு கொடுக்குற தன்மை இல்லை. மெயின்லைன் சர்ச்சு சிஎஸ்ஐ, சிஐ, சிஎன்ஐ, டிஎல்சி. சிஎன்ஐயில் ஒரு மாடரேட்டர் 4 வருஷமா ஜெயிலில் இருக்கார், 4 கோடி திருநாராம். அந்த அங்கி ஏறினோன்னா அந்த தொப்பி ஏறினோன்னு மாறிடுறான், லைஃப் ஸ்டைலே மாறிடுது. அது வரையும் கேட்கான். டிசி மெம்பரை தினம் ஃபோன் பண்ணுவாங்க, 3 டிசி மெம்பர் இருப்பாங்க, தினம் 10 ஐயர் ஃபோன் பண்ணுவாங்க. ஆனால் ஜெயிச்ச பிறகு போய் பாருங்க, பூ அறியுமா, கெட் அவுட், நீ என்ன இல்லை அப்பாயின்மெண்ட் இல்லாமல் உள்ள வராதரான்னுவான். அவனுக்கு அப்பாயின்மெண்ட் நம்ம தான் கொடுத்தோம். ஆனால் சீட்டில் உட்காந்தோன்னே யார், தொப்பி வந்தோன்னே யார் அப்பாயின்மெண்ட் கொடுக்கணும்? பிஸி ஆயிடுற. இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக இருக்கிற சம்பவம், நடந்துகிட்டு இருக்க சம்பவம். ஃபோன் அட்டன் பண்ண மாட்டாங்க. ஆனால் கடவுள் சொல்ல, நெருக்கத்திலே தேவனை நோக்கி அவை விட்டேன், தம்முடைய சன்னிதான சத்தத்தை கேட்டார். கூப்பிட எடுக்க மாட்டாங்க ஃபோனு, நேரம் இல்லை அவங்களுக்கு, பிஸி. ஆனால் ஃபோன் பேசிக்கிட்டே இருப்பாங்க, ஃபோன் பில் அடிக்கும். இதுதான் மனித வாழ்வு. இங்கேயும் அப்படிதான் இருக்கு, அங்கேயும் அப்படித்தான் இருக்கு. இன்னைக்கு கிறிஸ்தவம் என்பது விசுவாசம், ஜெபிக்கணும், துட்டு வேணும், அடுத்து சண்டை போடணும். விட்டு கொடுக்குற தன்மை இல்லை நமக்கு. சரிப்பா அவர் சொல்றார், தோத்திரம், கடவுள் சித்தம் தான் நடக்கும், விட்டுட்டு வரமாட்டோம். இது ஏண்டே இருக்கு, உங்ககிட்டே இருக்குது. இது பிறவி குணம். நாய் குணத்தை மட்டை வச்சு கெட்ட முடியாது. ஒருவேளை இன்னைக்கு அப்படிப்பட்ட ஃபெய்த்தில் இல்லாமல் ஆபிரகாம் லிங்கன் ஒன்றுமே இல்லாத வாழ்வில் விசுவாசத்தோடு கடந்து வந்தார். ஷேக்ஸ்பியர் கடந்து வந்தார். அதே மாதிரி ஆண்டவர் எனக்கு என்ன பர்பஸ் கொடுத்திருக்கிறாரு, எனக்கு என்ன செய்திருக்கிறார். எபி கார்மேல் மைக்கேல் அம்மையார், நம்ம ஊரில் கருப்பு கண்ணு, ப்ளூ, அவங்க ஊரில் சிவப்பு கண்ணு. நம்ம ஊரில் சிவப்பு கண்ணு இருக்கவனை பார்த்து என்ன சொல்லுவோம், பூனைக்கண்ணுன்னுவோம். அப்போ அந்த ஊரில் ப்ளூ கண்ணு பிறந்தா ஏதோ ஒன்று சொல்லியிருப்பான். அந்த அம்மாவுக்கு ப்ளூ கண்ணா. அந்த அம்மா சென்னம் ஜெபம் பண்ணிச்சான், ரொம்ப அழகா, ரொம்ப க்யூட்டியாக இருக்குமா. என்னப்பா, எங்கள் ஊரில் எல்லாத்துக்கும் இப்படி கண்ணு, எனக்கு மட்டும் மாற்று கண்ணுன்னு அந்த அம்மா அழுது அழுது ஜெபம் பண்ணுமா. ஜெபம் கேட்கப்படவே இல்லையா. சைனாக்கு போச்சான் ஊழியத்துக்கு, ரஷ்யாவுக்கு போச்சான், ஜப்பானுக்கு போச்சான், எங்கேயுமே ஈடுபடலை. இந்தியாவுக்குள்ளே வந்துச்சு. இந்தியாவில் ஏலகிரி மலையில் ஊழியம் பார்த்துச்சு. அங்கே லிட்டில் ஜான்கிற ஒரு மிஷினரி வந்தார். இங்கே எதுக்கு வந்தேன்னு கேட்டாராம். கேட்குற பொழுது அந்த அம்மா சொல்லிச்சான், ஏழைகளுக்கு வாழ்வை அர்ப்பணிச்சிருக்கேன், சின்ன வயசுலேருந்து 15 வயசுலேருந்து ஊழியக்காரனாக இருக்கிறேன், இத்தனை தேசத்திற்கு போயிருக்கேன்னுச்சான். ரஷ்யா, சைனாலே ஊழியம் பார்த்துச்சான், ஜப்பான் போச்சான். ஆனால் காலிங்க எங்கேயுமே இல்லை. அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தில் படிச்சிங்கன்னா பவுலுடைய காலிங்களை சொல்லுவார். அப்போஸ்தலர் 16 அதே மாதிரி காலிங்க இல்லை. ஆண்டவர் இந்தியாவுக்கு அனுப்புனார். இந்தியாவுக்கு வந்தால் இந்த மக்களுடைய கண்கள் எல்லாம் ப்ளூ கலர், கருப்பு, எனக்கும் ப்ளூ கலராக இருந்திருக்கு. இந்த மக்களோடு என்னை அர்ப்பணித்தேன்னு அந்த அம்மா சொல்லிச்சான். அவர் சொன்னாராம், உன்னுடைய ஊழியம் எங்கே இல்லை, வா, தூத்துக்குடி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டத்தில் பண்ணவிளைங்கிற ஊர் இருக்குது. அங்கே பெண்கள் பொட்டு கட்டி விட்டுருக்காங்க. பொட்டு கட்டி விட்டதால் அந்த பெண்கள் வந்து வீட்டிலேருந்து வாலிப பருவம் அடைந்தவுடன், பெண்கள் வாலிப பருவம் அடைந்தவுடன் அதை கொண்டு பொது இடத்துல விட்டுருந்தாங்க. பொது இடத்துல விடுறப்போ கண்ட எந்த ஆண்களும் அந்த பெண்களை யூஸ் பண்ணலாம். அதில் யாருக்காவது குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த குழந்தைக்கு எந்த தகப்பன் பெயர் வைக்கிறது தெரியாது என்பதற்காக அந்த பெண்கள் எல்லாம் அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே வர முடியாது, ஊருக்குள்ளே வர முடியாது. அவங்களுக்கு பெயர் தேவதாசிகள் என்று பெயர்
பொட்டு கட்டி விடுறது என்று பெயர். அப்படிப்பட்ட பொட்டு கட்டி விட்ட மக்கள் மத்தியில் நீ ஊழியம் செய்ய, நீ ஒரு பெண்ணா இருக்கிறேன்னு சொல்லி கூட்டிட்டு போனாராம். முதல்ல போய் சொல்றது அவ்வளோ கஷ்டமா, அவ்வளோ ஹார்டா. அந்த பெண்களை வெளியே எடுத்துட்டு வர அவ்வளோ கஷ்டமா இருந்துச்சான். எடுத்துட்டு வர முடியாது. நீங்க 4 தலைமுறையா கிறிஸ்துவ, உங்களுக்கு இயேசு நல்லவர், இயேசு ரட்சிக்க ஈஸியா பிரசங்கம் பண்ணிட்டு போய்கிட்டே இருப்பேன். ஆனா நம்பிக்கை இல்லாத ஒரு மனிதன்ட்ட அவன் கிறிஸ்தவத்தை தெரியாத போய் பிரசங்கம் பண்ணா காட்டுறா, கொண்டாந்து காட்டுறா, இயேசு விசுவாசிக்கிற சுகம் பண்ணிக்கிற, எதுக்கிட்ட ஹாஸ்பிட்டல் கட்டிங்கம்மா, அவன் எதுக்கிட்ட அவன் பொண்ணை டாக்டருக்கு படிக்க வச்சேன்னுவான். எவ்வளவு பிராக்டிக்கலா ஊழியத்துல பிரச்சனைகள் இருக்கு. அப்படிப்பட்ட பிரச்சனைகள் மத்தியில அந்த அம்மா ஊழியம் பார்த்து 450 ஏக்கர் டோனாபுரம், டோனாவூரை சேர்ந்தவங்க இருப்பீங்க, களக்காடை சேர்ந்தவங்க இருப்பீங்க. அந்த பக்கம் போறப்போ டோனாவூரை பாருங்க, 450 ஏக்கர், 40 வருடம், 20 ஆண்டுகள் நடந்தாங்க. 20 ஆண்டுகள் நடக்க முடியல. மெயின் அதாவது முதுகெலும்பு பாதிக்கப்பட்டு 20 ஆண்டுகள் படுக்கையில் தான் இருந்தாங்க. 450 ஏக்கர் வாங்கி அந்த பிள்ளைகள் தங்குவதற்கு ஹாஸ்டல், யாரெல்லாம் அந்த இனத்திலிருந்து வெளியே வர்றாங்களோ அவங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து அவங்களை ஆராதிப்பதற்கு பெரிய ஆலயம் கட்டி, அந்த 450 ஏக்கர்ல மிச்சம் 50 ஏக்கர்ல வீடு கட்டி, மிச்சம் 350 ஏக்கர் அந்த பிள்ளைகளுக்கு உழவு செய்வதற்கு டெய்லி ஃப்ரெஷ் வெஜிடபிள் எடுத்து வித்து வாழ்வு என்ன பண்ணிடணும். யாரு தயவும் இருக்கக்கூடாது. இன்னைக்கும் அங்க 350 பேர் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. இதுதான் வாழ்க்கை. ஆண்டவர் நமக்கு ஒரு சித்தத்தை கொடுத்திருக்கிறார். சித்தத்தை பெற்றுக்கொண்டு நீங்கள் நானும் இன்னைக்கு எப்படிப்பட்ட மக்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கோம். இந்த மனமாற்றத்தின் காலத்துல ஆண்டவரே, நான் விசுவாசத்தின் அடிப்படையில அந்த தீர்க்கதரிசியின் புத்திரன் மனைவி கேட்டாங்க, அதே மாதிரி நான் கேட்கிறேன். ஒருவேளை அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்துல சொல்லுகிற பிரகாரமாய் கொண்டாந்து உங்களுடைய சத்திரத்துக்குள்ள வந்திருக்கிறேன்ப்பா, உங்களுடைய இடத்துல வந்திருக்கிறேன், உங்க வீட்டுல வந்திருக்கிறேன், விசுவாசத்தோடு வந்திருக்கிறேன் ஐயா. அந்த விசுவாசத்தோடு என் தங்கச்ச கேன்சர் பேஷண்ட்டுங்க கூப்பிட்டு வந்திருக்கேன், எய்ட்ஸ் அட்டன் பண்ணி என் பேஷண்ட்டை கூப்பிட்டு வந்திருக்கிறேன்ப்பா, அந்த டிபி உள்ள மக்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறேன், கைவிடப்பட்ட நிலவே என் தங்கச்சி 4 பிள்ளைகளோடு இருக்காங்க, கணவன் செத்து போனா வழியே இல்லை, அந்த பிள்ளைகளுக்காக நான் ஜெபித்து கொண்டிருக்கேன், அந்த பிள்ளைக்கு ஏதாவது செய்யணும். ஏக்கத்தோடு வந்திருக்கீங்க. ஏக்கத்தோடு வந்திருக்கிற உங்க ஏக்கத்தின் துக்க நாட்களை முடித்து புது வாழ்வை கொடுக்கும் ஒரு ஜீவனுள்ள ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். புது வாழ்வை கொடுப்பதற்காக இந்த வாழ்வில் உள்ள இந்த லைஃப் சேவிங் ஃபெய்த்ல, இந்த விசுவாசத்துல, இந்த பற்றுறுதியில நானும் என்ன செய்கிற மக்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கும் கர்நாடகா, மகாராஷ்டிரா அந்த பார்டர் எப்படி, தடா, கும்மிடிப்பூண்டி, ஏலாவூர் ஆந்திராவுக்கு பார்டரு, ஓசூர் கர்நாடகத்துக்கு பார்டரு, இந்த பக்கம் மேற்கோடு டிரான்ட்ரம் வழியில் செங்கோட்டை பார்டரு, இதே மாதிரி ஒரு பார்டரில் இண்டி என்று பெயர் மிஷன் பணித்தளம். அங்கே அந்த பணித்தளத்துடைய வேலை இன்னைக்கு என்ன செய்கிறாங்கன்னா, பொட்டு கட்டி விடப்பட்ட பெண்கள் இந்தியாவில் இருக்காங்க. இன்னைக்கும் வாலிப பருவத்தை அடைந்தவுடன் பொது இடத்துல கொண்டு விடுறாங்க. குறிப்பிட்ட நாள் கழித்து அந்த பெண் வயதாக அந்த தொழில் அவளை ஈடுபடுத்திக் கொள்ள முடியல. உணவுக்கு கஷ்டம், வியாதி, வறுமை. அந்த மக்களை கண்டுபிடித்து மிஷன் ஊழியம் செய்து கொண்டிருக்க, மிஷனரிகள் ஊழியம் செய்து கொண்டிருக்காங்க. இன்னைக்கு டுடே நவ் நான் ஐஎம்எஸ்ல 6 வருஷம் பிரசிடெண்டாக இருந்திருக்கேன். இப்போ என்எம்எஸ்ல 1 வருஷம் முடியுது. ஆனரரி ட்ரெஷரராக மாறி இந்தியாவில் பல இடங்களில் பல மிஷன் ஃபீல்டுக்கு போயிருக்கேன். டூரிஸ்ட் சென்டர்லாம் போல பல மிஷன் ஃபீல்டுக்கு போயிருக்கேன். இவ்வளோ மக்கள் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்காங்க. இந்த மக்களுக்கு இந்த 2 நாட்கள் உங்களுடைய அர்ப்பணிப்பு என்ன? நான் அன்பாய் கேட்பது, மிஷன் 1200 மிஷனரி ஸ்தாபனங்கள் இருக்கு. என்எம்எஸ், ஐஎம்எஸ், விஸ்வானி, எஃப்எம்பிபி, ஷாலோ மினிஸ்ட்ரி, ஜேம்ஸ் மினிஸ்ட்ரி, கிடியோன் இன்டர்நேஷ்னல், இன்னும் நிறைய ஐஎம்எம், நிறையா ஸ்கிரிப்சர் யூனியன், அப்புறம் யூத் பிளெஸ்ஸிங், நிறைய மிஷன் இருக்கு. ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் இந்த மிஷனரிகளுக்கு அவங்க ஜெபத்தில், போன வாரம் பேசிக்கிட்டு இருந்தேன், ஒரு கலெக்டரை பற்றி சொல்கிறார். கலெக்டர்கிட்ட பேசுகிறார், இந்த அரசாங்கம் எங்களுக்கு சப்போர்ட், அதிகாரிகள் எங்களுக்கு சப்போர்ட் இல்லை, அதிகாரிகள் அனைத்து மக்கள் எங்களுக்கு எதிரியாக மாறிட்டாங்க, சிறுபான்மை மக்களுக்கு எதிரியா மாறிட்டீங்க, இந்த நிலைமை நீடித்தால் பெரிய கொந்தளிப்பு ஏற்படும் எச்சரித்த அந்த கலெக்டர்ங்கிறார் ஒரு பிஷப். அதுதான் உண்மை. அதிகாரிகள் நிறைய பேர் இல்ல, நமக்கு 195 பேர் நம்ம பக்கம் இல்ல.
இதுக்கு ஒரே வழி ஜெபம். 2024 நடக்க தேர்தலில் ஒரு பெரிய மாற்றங்கள் ஏற்பட வேண்டும். இந்தியாவில் ஒரு பெரிய புரட்சி ஏற்பட வேண்டும். இன்னைக்கு எவ்வளவு மக்கள் உணவு இல்லாம, உடை இல்லாம, கைவிடப்பட்ட நிலைமையில் அஸ்ஸாம் தேசத்துக்குள்ள போனீங்கன்னா அங்க ஸ்கூலே இல்லைங்க. ஸ்கூலே இல்ல அஸ்ஸாம் தேசத்துல. ரோடு இல்ல, கரண்ட் இல்ல. இதுதான் அஸ்ஸாமுடைய நிலைமை, அருணாச்சல் பிரதேசத்துடைய நிலைமை. அந்த சைனால இருந்து கிளம்பி பனிக்கட்டி உறைஞ்சி ஒரு ஆறு வருது, அந்த ஓரமா வீடுகள் இருக்கு, ஒரு மரம் இல்ல அந்த வீட்டு பக்கத்துல, யாருக்குமே பாத்ரூம் அடிப்படை வசதி இல்ல. அடிமைகளாக அந்த மக்களுக்கு பெயர் மிஸ்டு பீப்புள் என்ற பெயர். அந்த மக்களுக்கு வாழ்வு கொடுப்பது யார்? நாம் நடந்து வந்த பாதையை திரும்பி பார்ப்போம். ஜாதிய கொடுமையால் நான் நெருக்கப்பட்டேன், ஏழை என்பதால் ஒடுக்கப்பட்டேன். மிஷனரிகள் வந்ததால என் ஜாதிய பெருமை எனக்கு வந்துச்சு. எனக்கு ஆண்டவர் வாழ்வை தந்தால், எனக்கு ஸ்கூல் வந்துச்சு, வேலை வந்துச்சு, அரசாங்கத்தை வேலை வந்துச்சு. இன்னைக்கு பேராயங்களில் சண்டை, ஸ்கூல் வேலைக்கு தான் சண்டைங்க. நீங்கள் நானும் எப்படிப்பட்ட மக்களாய் வந்திருக்கிறோம் என்ற சிந்தனையோடு தகப்பனே, இந்த நாட்களில் நான் ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா, எனக்கு விடுதலை கொடுங்க. உம்முடைய கிருபையை தாங்க தகப்பனே, உம்முடைய இரக்கத்தை தாங்க தகப்பனே. நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா, நான் எனக்கு ஒரு சுகத்தை தாங்க. நான் சாட்சியோடு மிஷன் பண்ணிக்க போறேன், சாட்சியோடு கொடுக்கிற மகளாய் மாறுறேன். மிஷனுக்காக பல மணி நேரம் நான் பாசிந்து ஜெபிக்கிறேன். ஒப்பு கொடுக்கிற அன்பு பிள்ளைகளை முது கரத்துல தருகிற தகப்பனே, ஒரு விசை கூட மனம் மறங்க. சிலுவை நிழலில் நானும் சாய்ந்திழை பாரிடுவே, இன்பம் சுரந்திடும் திருமொழி கேட்டே இன்னல்கள் மறந்திடுவே. திருமறையே இசை நாதம், தேனிலும் இனிய வேதம். திருமறையே இசை நாதம், தேனிலும் இனிய வேதம். தரும் எனக்கனந்த சந்தோஷம், தரும் எனக்கனந்த சந்தோஷம். தீர்க்கும் என் இதயத்தின் தோஷம். சிலுவை நிழலில் நானும் சாய்ந்திழைப்பா